தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று 400 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 1,12,400 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை நேற்று கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று 5,000 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை அதிரடியாக உயர்வு. 990 ரூபாய் அதிகரித்து 3,237 ரூபாய்க்கு விற்பனை. வணிக சிலிண்டர் விலை உயர்வால் உணவக உரிமையாளர்கள் அதிர்ச்சி. ஏற்கனவே தட்டுப்பாடு நிலவும் நிலையில் விலையும் உயர்த்தப்பட்டதால் அதிருப்தி. சென்னையில் வீட்டு பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலையில் மாற்றம் இல்லை. 14.2 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் 928 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை. பக்தர்கள் வெள்ளத்துக்கு மத்தியில் மதுரை வைகை ஆற்றில் இறங்கினார் கள்ளழகர். ஆண்டாள் சுடி கொடுத்த மாலையுடன் பச்சை பட்டுடுத்தி எழுந்தருளினார். வைகையில் இறங்கிய அழகர் மீது தண்ணீர் பீச்சி அடித்தும் வளர்த்துவியும் பக்தர்கள் வழிபாடு. ஆற்றின் கரையில் புரண்டோடிய பக்தி பரவசம். வைகை ஆற்றங்கரையில் பக்தர்கள் உற்சாகம். ஆடி பாடி கள்ளழகரை வரவேற்ற பக்தர்கள். வைகையாத்து மதுரையில ஐயனாறு குதிரையில அழகர் வருகிற அழகே அழகே உலகழகே. வரங்கேட்டு வணங்கையில பார்க்க மாறும் கணமதில உள்ள நனப்பத. தங்க குதிரையில் 3 முறை வலம் வந்து அருள்பாலித்த அழகர். சர்க்கரை தீபம் ஏந்தி மனமுருகி தரிசித்த பக்தர்கள். சக்கரத்தையும் தாங்கி வராரு சங்கடம் அத்தனையும் வராரு இல்லையும் அழுங்கதையும் ஏந்தி வராரு பச்சைப்பட்டறையில பச்சி வராரு. கள்ளழகர் ஆற்றில் இறங்கியதை அடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன். மொட்டையடித்து நேர்த்திக்கடனை செலுத்திய பக்தர்கள். வைகை ஆற்றில் கல் வீசப்பட்டதில் 2 காயம். கூட்ட நெரிசலில் அசௌகரியமடைந்தவர்களுக்கு முதலுதவி. சித்ரா பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம். ஓம் நமச்சிவாயம் முழங்க 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் நடந்து செல்லும் மக்கள். திருவண்ணாமலைக்கு 5,699 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பக்தர்கள் வசதிக்காக 8 சிறப்பு ரயில்களும் இயக்கம். கிரிவலம் செல்ல திருவண்ணாமலையில் தொடர்ந்து குவியும் பக்தர்கள். நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். வட மாநிலங்களில் புத்த பூர்ணிமா சிறப்பு வழிபாடு.
சரையு, கங்கை நதிகளில் புனித நீராடும் பக்தர்கள். பழனியில் 3 மணி நேரத்துக்கு மேலாக பெய்த கனமழை. மலைக்கோயில் படிக்கட்டுகளில் அருவி போல் கொட்டிய நீர். கோவை மேட்டுப்பாளையத்தில் பலத்த காற்றுடன் கனமழை. கடையின் தகரக்கூரை பிய்த்துக் கொண்டு மின்கம்பத்தில் விழுந்ததால் பரபரப்பு. கோடை மழையால் கொடைக்கானலில் ரம்மியமான காலநிலை. பனிமூட்டத்தின் ஊடே தோன்றும் சூரிய உதயத்தை கண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம். கொடைக்கானல் பசுமை பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ளூர் வாகன ஓட்டிகள் முற்றுகை போராட்டம். QR கோட் மூலம் கட்டணம் வசூலிப்பதற்கு எதிர்ப்பு. சென்னையில் வெயில் கொளுத்திய நிலையில் இன்று சில்லென மாறிய வானிலை. காலையிலேயே குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் புத்துணர்ச்சி அடைந்த மக்கள். உழைப்பின் பெருமையை உலகுக்கு பறைசாற்றும் மே தினம். தொழிலாளர்களின் உரிமைகள் தியாகங்களை போற்றும் மே 1. உழைப்பாளர் தினத்தை ஒட்டி மே தின பூங்காவில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. உழைப்புக்கான பலன் மே 4ஆம் தேதி கிடைக்கும் என்றும் நம்பிக்கை. உழைப்புக்கேற்ற ஊதியம் தொழிலாளருடைய உரிமை. அதேபோல் இன்றைக்கு நம்முடைய கழக தோழர்கள் உழைத்திருக்கக்கூடிய உழைப்புக்கு பலன் வருகிற 4ஆம் தேதி பெறவிருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை, ஒரு துளி அளவு கூட மாற்றம் இல்லை. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 114 முதல் 136 இடங்கள் வரை வெல்லும் என டுடே சாணக்கியா கணிப்பு. அதிமுகவை முந்தி தவிக 2வது இடத்தை பெறும் என்றும் கணிப்பு. அதிமுகவுக்கு எதிராக வரும் பொய்யான கருத்து கணிப்புகளை கண்டு யாரும் மனம் தளர வேண்டாம் என எடப்பாடி கே. பழனிசாமி அறிக்கை. திமுகவின் பித்தலாட்ட நாடகங்கள் ஒருபோதும் எடுபடாது என்றும் திட்டவட்டம். வெற்றி பெற்றவுடன் வேறெங்கும் செல்லாமல் நேரடியாக பனையூர் அலுவலகம் வர வேண்டும். தவிக வேட்பாளர்களுக்கு அக்கட்சித் தலைவர் விஜய் அறிவுறுத்தல். தமிழகம் மற்றும் கேரளாவில் பாஜக தலைமையிலான கூட்டணி வலுவான சக்தியாக உருவெடுக்கும். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நம்பிக்கை. கொல்கத்தாவில் வாக்குப்பெட்டிகளில் முறைகேடு நடைபெற்றதாக வீடியோ வெளியிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் புகார். வாக்கு எண்ணும் மையத்துக்கு வெளியே திரிணாமுல் காங்கிரஸ் பாஜக தொண்டர்கள் திரண்டதால் பரபரப்பு. திரிணாமுல் காங்கிரசின் குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுக்கும் தேர்தல் ஆணையம். விதிகளின்படி தபால் வாக்குகளை பிரிக்கும் பணி நடைபெற்றதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி விளக்கம். நள்ளிரவில் பவானிபூர் வாக்கு எண்ணும் மையத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா ஆய்வு. முறைகேடு நடைபெற்றால் சாகும் வரை போராடுவோம் என எச்சரிக்கை. ஜம்மு ஸ்ரீநகர் இடையே வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ்.
பயண நேரம் 5 மணி நேரமாக குறையும் என்பதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. சென்னை மெட்ரோ ரயிலில் இன்று முதல் பழைய பயண அட்டைகளுக்கு பதிலாக சிங்கார சென்னை அட்டை நாடு முழுவதும் உள்ள மெட்ரோ பேருந்து ரயில்களில் பயன்படுத்தலாம். மத்திய அரசு தொழிலாளர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 1000 ரூபாயிலிருந்து 7500 ரூபாயாக உயர்த்த பரிசீலனை என தகவல். ஏடிஎம் மூலம் பிஎஃப் பணத்தை எடுக்கும் வசதியும் விரைவில் அறிமுகம் என எதிர்பார்ப்பு. கிரெடிட் கார்டு நிலுவைத் தொகையை செலுத்த கூடுதலாக 3 நாட்கள் அவகாசம். புதிய விதிகளை வெளியிட்டது ரிசர்வ் வங்கி. உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் அஸ்வினி உபாத்யாய்க்கும் நீதிபதி மகாதேவனுக்கும் இடையே மொழி குறித்த விவாதம். சமஸ்கிருதத்தில் 52 எழுத்துகள் உள்ளதாக வாதிட்ட உபாத்யாயாவுக்கு தமிழில் 247 எழுத்துகள் உள்ளதாக நீதிபதி பதில். You said 52 alphabets in Sanskrit, one of the finest language in the world. Yeah, Bala. Similarly, Yes. Tamil has 247. Yes, Bala. Yes, So yes. don't go into all those areas. No. What I am, Confine yourself to the point in issue. my point is, my lord. Yes. நேபாளத்தில் பள்ளத்தில் வேன் கவிழ்ந்த கோர விபத்தில் 20 பேர் உயிரிழப்பு. இமயமலைக்கு ஆன்மீக சுற்றுலா சென்றபோது நேர்ந்த கொடூரம். கடந்த 25 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு உலகளவில் ஊடக சுதந்திரம் பாதிப்பு என எல்லைகளற்ற செய்தியாளர்கள் அமைப்பு அறிக்கை. பாதிக்கும் மேற்பட்ட நாடுகளில் ஊடக சூழல் மிக மோசமான நிலையில் இருப்பதாகவும் தகவல். ஐபிஎல் லீக் போட்டியில் பெங்களூருவை வீழ்த்தியது குஜராத். 4 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி.